ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மைவி3 ஆட்ஸ் இதிலிருந்து வந்த ஒரு ரீசெண்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப் வந்து மைவி3 ஆட்ஸ் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கு. சஸ்பெண்ட் ஆகிருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து அசோக் ஸ்ரீநிதி என்றவங்க வந்து கொடுத்த புகாரின் பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஆப் வந்து அப்போவே வந்து அதாவது ஆப்பை வந்து முடக்கணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர் தரப்பிலிருந்து இல்லை ஆப் வந்து சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நல்ல ரேட்டிங் இருக்குது, டவுன்லோட்ஸ் வந்து நிறைய இருக்குது, நாங்கள் வந்து இதை முடக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ் வந்து சீரியஸ் ஆகி இப்போ EOWக்கு போய் அதிலிருந்து வந்து சென்னை ஹைகோர்ட்டுக்கு வந்து மாற்றினதுனால அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபைலிங் பண்ணும்போது மைவி3 ஆட்ஸோட மெயினே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப் தானே. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஆப்பு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா MD சார். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா விஷயமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டெம்ப்ரவரியாக அதை சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஹைகோர்ட்டில் போயிட்டு அங்கேருந்து கொடுத்த ப்ரெஷரின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் தரப்பிலிருந்து அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் வந்து ஆப்பை வந்து முடக்க கிடையாது, ஜஸ்ட்டு டெம்ப்ரவரியாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து டெம்ப்ரவரி தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைவி3 ஆட்ஸ் மெம்பர்ஸ் யாரும் வந்து மைவி3 ஆட்ஸ் ஆப்பை வந்து ஸோ அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். ஓகேங்களா, சீலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா முளைக்கிறதுல பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ஸோ கிளியர் கேட்ச் ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் கிளியர் கேட்ச் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு சீலிங் பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு பர்மனெண்ட்டான சொல்யூஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா MD சார் வந்து வெளியே வரணும். வெளியே வந்து மறுபடியும் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்பு மட்டும் இல்லாமல் ஸோ அந்த ஆப்புக்கு சம்மந்தப்பட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ரீஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நிலமை வந்து சரியாகும். ஸோ இதுக்கு மெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா MD வந்து சீக்கிரமாக பெயிலில் வந்து வெளியே வரணும், அப்போ தான் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், யாரும் வந்து ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். ஓகே.